கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஈசுலுசா திருச்சபை பொறுப்பாளர்கள், போதகர்கள் மற்றும் மக்கள் மற்றும் அனைவருக்கும் இன்றைக்கி தேதி 27/3/2026. மிக முக்கியமாக இது ஒரு பதிவு அவசியம். ஒரு நீண்ட பதிவாக இருந்தாலும் ஒவ்வொரு திருச்சபை பொறுப்பாளர்களும், முக்கியமாக ஐஎல்சியோட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இவைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். கடந்த சில நாட்களாக நம்மளுடைய தளத்தில் ஐஎல்சி சார்பாக ஒரு அன்ஆத்தரைஸ்டு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு கடந்த 23/3/2026 நம்மளுடைய ஜிடி மற்றும் ஐஎல்சியோட பெருந்தலைவர் அவர்கள் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. இது மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது பாஸ்டர்ஸ்க்காக அப்படின்ட்டு. அது குறித்து ஒரு சிறிய விளக்கம் இந்த நேரத்தில் நான் கொடுத்தாகணும். நம்முடைய எல்சிஎம்எஸ் சார்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது யூடிசின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ், அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வருகின்ற மே மாதம் 19, 20, 21, 22 4 நாட்களுக்கு எல்சிஎம்எஸ் சார்பாக நம்மளுடைய இந்தியாவில் உள்ள லுத்ரன் பாஸ்டர்ஸ், கன்ஃபெஷனல் பாஸ்டர்ஸ், அது கன்ஃபெஷனல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு லுத்ரன் பாஸ்டர்ஸ் இது ஒரு 11 இது இருக்குது நம்ம இந்தியாவில். அதில் கன்ஃபெஷனல் பாஸ்டர்ஸ் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, உமனுக்கு ஆர்டினேஷன் இல்லாத லுத்ரன் பாஸ்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. மிக முக்கியமாக எல்சிஎம்எஸ் சொல்ல வருவது அந்த எல்டபிள்யூஎஃப் காரணத்தை பற்றி சொல்கிறாங்க. அவர்கள் நம்மளுடைய ஐஎல்சிக்கு முறையாக ஒரு கடிதத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎல்சி கடிதத்தை கொடுக்கவில்லை, கரெக்டு. அப்படி ஒருவேளை கொடுத்து இருந்து நம்மளுடைய ஐஎல்சி சார்பாக எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, இது ஒரு அன்ஆத்தரைஸ்டு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்ட்டு நம்மளுடைய நிர்வாகம் கொடுத்துருக்கலாம், கடிதம் கொடுத்துருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் ஐஎல்சிக்கு அழைப்பே இல்லை, அதாவது முறையாக இல்லை நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஸோ அவர்களே நேரடியாக ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கும் அழைப்புகள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இதை கேள்விப்பட்டு நம்முடைய ஐஎல்சி நிர்வாகம், பெருந்தலைவர் அவர்களும் ஜிடி அவர்களும் ஒரு கடிதம் 23/3 எழுதுகிறாங்க. இது மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது, அதில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு என்னன்னா, ஏற்கனவே 12/3/2026 மலப்புரம் ஆண்டூர் ஹாஸ்பிட்டலை குறித்து ஒரு அவசர கால ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணோம், இந்த கம்பைன்டு சினாட் அஃபிஷியல்ஸ் மீட்டிங்குன்னு அதை இப்போ குறிப்பிடுறாரு. இது எவ்வளோ பிரச்சனை இருக்காங்கன்னா, நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். 23ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஐஎல்சி பெருந்தலைவரும் ஜிடி அவர்களும் கடிதம் அனுப்புகிறாங்க. இது அன்ஆத்தரைஸ்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு, அதாவது 26 நேற்று 26/3/2026 ரெவரண்ட் சுனில் என்பவருக்கு 7 நாளுக்குள்ளே நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவரோட திருச்சபைக்கு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அவர்களுக்கு அந்த வட்டம் சபை சங்கத்தை நல்லா புரிஞ்சுங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டால், நாங்கள் சொல்லியும் நீங்கள் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஐஎல்சியோட நிர்வாகத்துக்கு நான் கனிவுடன் ஒன்று சொல்லிக்கொள்ள நீங்கள் நல்லா போய் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் சொன்ன கடிதம் 23/3, ஆனால் போதகர் சுனில் அவர்கள் 22/3 அனுப்பியிருக்கிறார். அவர் அனுப்பிட்ட பிறகு நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன பிறகு அவருக்கு அனுப்பியிருந்தா நீங்கள் இந்த விளக்கம் கேட்டு இந்த கடிதத்தை அனுப்பலாம். அதே மாதிரி மிக முக்கியமாக ஒரு விஷயம், இப்பொழுது ஒரு 10 பாஸ்டர் விஷயமா யாரோ ஒருத்தர் இந்த போதகர் நேமை ஃபில் பண்ணி பொது தளத்தில் இந்த ஒரு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? அது எடுக்க முடியாது. எப்போ இது ஊர்ஜிதமாகுன்னா, இந்த கான்ஃபரன்ஸ் மே 19, 20, 21, 22 இவர்கள் போய் கலந்து கொண்ட பிறகு நீங்கள் நடவடிக்கை கேட்கணும். ஆகவே இது முறையற்ற ஒரு நடவடிக்கை தான் இன்னைக்கு இந்த ஐஎல்சி நிர்வாகம். ஆகவே தயவு கூர்ந்து அதை வாபஸ் பெறுங்க.
போதகர் சுனில் மீது நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை நீங்கள் வாபஸ் பெறணும். இல்லாட்டா அது ஒரு தவறான ஒரு வழியை வகுக்கும். அடுத்தது எல்சிஎம்எஸ் கூட நமக்கு நெருங்கிய ஒரு உறவு வந்து இப்போ இல்லை. சமீப காலமாக கடந்த அதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்டபிள்யூஎஃப் போன்ற விஷயங்கள். இந்த சூழலில் ஒரு எல்சிஎம்எஸ் வந்து இது போல ஒன்று ஆர்கனைஸ் பண்ணும்போது நிர்வாகம் புத்திசாலித்தனமாக இருந்தால் பாஸ்டர்களை அனுப்பி ஒரு உறவை வளர்த்து கொள்ளலாம். போக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகுது. இதை பயன்படுத்திக்குவோம். ஏன்னா உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்து எல்சிஎம்எஸ் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாக. அது போகணும்னா இதை தான் புத்திசாலித்தனமாக வந்து செய்து கொண்டு எல்சிஎம்எஸ் மூலமாக வந்து பல உதவிகளை நம்ம பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு ஒன்றும் தெரியலைங்க. ஆகவே ஐஎல்சி நிர்வாகம் தயவு கூர்ந்து இதை கொஞ்சம் பரிசீலித்து அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை உடனடியாக நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். அதே போல் இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு தவறானதாக எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு முறையான அழைப்பில்லை என்பதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர இது போல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இந்த மிரட்டும் துணியில் வந்து நீங்கள் வந்து நிர்வாகம் வந்து இவைகளை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டுகிறோம். அதே போல் தளத்தில் பயணிப்பவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். நம்மளுடைய தளங்களில் வந்து நிறைய போதகர்கள், மிக முக்கிய நபர்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே நம்மளுடைய பதிவுகள் வந்து யாரோட மனதையும் புண்படுத்தாத வண்ணம், அது நாம் பதிவிடுவது உண்மையாக இருந்தாலும் சரி, அவைகள் யாரையும் புண்படுத்தாத வண்ணம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் கனிவான பார்வைக்கு பதிவிடுகிறேன். அனைத்து திருச்சபைகள் மற்றும் ஐஎல்சி நலனுக்காக மீரா டைம்ஸ் சுதாகுமார், ஆம்பூரிலிருந்து இந்த பதிவானது 27/3/2026 மாலை 5 மணி அளவில் பதிவிடுகிறேன். நன்றி நன்றி நன்றி.